திருப்பூர் பெருமாநல்லூர் அருகே குமரன்குன்று என்ற முருகன் கோவில் இடிக்கப்பட்ட விவகாரத்தில் இந்து முன்னணியினர் போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. வருகிற பிப்ரவரி 19ஆம் தேதி அறப்போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த ஈட்டி வீரம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாப்பட்டி பகுதியில் 2.8 ஏக்கர் பரப்பளவு உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து குமரன்குன்று என்ற பெயரில் முருகர், விநாயகர், சிவலிங்கம், நந்தி உள்ளிட்ட சன்னதிகள் கொண்ட செல்வமுத்து குமாரசாமி திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலை வருவாய்த்துறையினர் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. அப்போது இந்து முன்னணியினர், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் நேற்று இந்து முன்னணியினர் மற்றும் குமரன்குன்று ஒருங்கிணைப்பு குழு அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் கோயிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பெருமாநல்லூர் நால் ரோடு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதனால் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டனர். ஆனால் போலீசார் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அருகில் இருந்த தனியார் திருமண மண்டபத்தில் இந்து முன்னணியினர் மற்றும் குமரன்குன்று ஒருங்கிணைப்பு குழு பொதுமக்கள் சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும், பொய்யான காரணத்தை கூறி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த போலீசாரை கண்டித்தும், இடிக்கப்பட்ட முருகன் கோயில் அதே இடத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கோயில் கட்டப்படும் எனவும், இந்துக்களை வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் எனவும், வருகிற பிப்ரவரி 19ஆம் தேதி அறப்போராட்டம் நடைபெறும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்திற்கு இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் வி.எஸ். செந்தில்குமார் தலைமை தாங்கி பேசினார். லோகநாதன், சிவசாமி, சின்னசாமி மற்றும் குறிஞ்சி சேகர் இந்து முன்னணி கோட்ட செயலாளர். இதில் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டனர்.